என்னடா மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா மாப்பிள்ள, ஒன்றும் முடியலை. எல்லாம் அந்த குண்டனால வந்ததே. டவுட்டு உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ். கட்டிங்ன உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன். இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் பாய் குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ. சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க. பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது? ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா? தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான். உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பாக இருக்கலாம். ஓ ஏங்க, உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டின்னு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்கள் ஏரியாவில் ட்ராப் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் கிடைக்காமா? சாவி நிலை மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன், நீயும் சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, நத்திங்க. ஆமா, இதோ வரேம்மா. நீ சொல் மாப்ள, நேற்று நைட்டே ஃபோன் பண்ணியிருக்கலாமே.
ஆமா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃபாதர் இல்ல சார், அவரு. போய் சேர்ந்தாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்டில் யாராவது பாய்ஸ் இருந்தால் கூப்பிடுங்களேன். நான் பேசிக்காக கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷுவராக நீங்கள் எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல் பை. நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? அப்கோர்ஸ். நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலோ. பழையபடியாக மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டுறேன். லுக்கே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க Hello. சிக்னல் ரொம்ப டேமேஜ் Hello, இருக்கு. mister. வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. பா எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ அந்த அங்கிட்டு போ. டாடி தூங்கு தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். எந்திரா எந்திரா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அது வந்து அடிங்க. எங்க வீட்டு மாடியில உனக்கு என்னடா வேலை? இல்லைண்ணே, கவிதா பிள்ளைய ரூட்டு விட்டுருக்கேன், அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கிளம்புடா. என்னண்ணே, பக்கத்து இருக்காரு என்னையோட மாட்டுற, அங்கே ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்டை கொடுத்துருக்கான். எங்க? அதான் அந்த சைடு அப்படியே வெட்டி பாரு. போ போ போ. டேய் எங்கடா? தான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்பிள்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் டேய், தான் சொன்னேன் இல்ல. கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. ஆக்கிட்டாங்க. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய் யாரா நீங்களா? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர்னா அடிச்சு வாயை உடச்சு பிடுவேன். டேய் டேய் எங்க உன் மூஞ்சியை காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துலேருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்கு நீ. எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. ஏய் கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. போடுறா போடுறா போடுறா. அப்லோட் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஏய் படுறி. இல்லம்மா, ஏண்டி? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாண்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளோ பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. எந்நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ. நான் தான் மாப்பிள்ள. நாலம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிற? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்ன நீ இப்போ என்ன கமிஷன் அதுன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனரா? மாப்பிள்ள என்னடா எதுக்கு மாப்பிள்ள இப்போ இவ்வளோ எமோஷனு? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பார்த்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு, எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டாக வேலை செய்யுது. ஹலோ. சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய் கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்க கமிஷனர் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்ல பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? தம்பி, ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிட்றேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்குது. நம்மளுக்கு பெருமை இல்லையா?
உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது, நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. ஃபேஸ்புக்கில் போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிகராமே? அப்படியா நீ சிம்பு ரசிகரா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.